வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இப்போ 8:30 AM 6th நவம்பர். இதில் பார்த்தாலும் தெரியும், நான் பிக் பாஸ்கெட்டில் இன்றைக்கி 7:30க்கு மார்னிங் ஆர்டர் போட்டேன். எனக்கு லெமன் வந்துச்சு. சரிங்களா, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட்டு கை பட்டோன்னா எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சுங்க. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், லெமன் வந்திருக்கு. பேக் பண்ணி அனுப்புகிறானுங்க. சரிங்களா, இது நல்லாயிருக்கு. அந்த லெமன் இது நல்லாயிருக்கு. பட் இந்த லெமனை பாருங்கள், இது பாருங்கள், இது கெட்டு போயிருக்குங்களா. அதோட மோசம் இந்த மாதிரி ஒரு லெமனை நம்ம வந்து ஒரு நல்ல பிராண்டு, டாட்டா பிராண்டுன்றனால தான் நான் பிக் பாஸ்கெட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோமே நான் எடுத்த உடனே நான் ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆளும் கிடையாதுங்க. சரிங்களா, ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா, நானே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர். சரிங்களா, நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு தொழில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், ஒரு பேரை சம்பாரித்து கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்க. அதனால் எடுத்தோடனே எந்த பிராண்டையுமே நான் டிஃபைன் பண்ண மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணி இந்த பெட்ரோமின் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் வந்து 6 months முன்னாடி எடுத்திருந்த வீடியோ. ரொம்ப நாளாக நானும் உங்கள்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறேன். என் வண்டியை வந்து நீங்கள் வந்து பரவாயில்ல, நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் பண்ண தப்புக்கு நான் அவங்ககிட்ட எந்த காம்பன்சேஷனும் கேட்கல, எனக்கு வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் அவங்க அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மூலயமா ஒரு 1 lakh பே பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 எல்லா இன்வாய்ஸும் என்கிட்ட இருக்குது. அவங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆனால் நான் ரொம்ப நாள் நெகோஷியேட் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். சரிங்களா, இப்போ அதேமாதிரி இந்த பிக் பாஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி மாதிரி சர்வீஸ் கிடையாதுங்க. பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெட்டு போய் வருது. இந்த மாதிரி தான் ப்ராப்பராக வந்து அவங்களே நினச்ச ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. நானும் வந்து சரி ஓகே, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க ப்ராப்பராக அவங்க ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கால் நம்பர் கூட கிடையாது. அதில் போய் நீங்கள் சேட் பண்ணுவீங்க, அது கம்ப்யூட்டர் தானாக சேட் பண்ணோம், ஐ வில் கால் யூ பேக்குன்னு சொல்லணும். ஆனால் காலே வராது. இப்படி தான் ரொம்ப நடந்துகிட்ருக்கு. பணம் போனது தான், பொருள் கெட்டு போனது தான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குங்க. நம்ம பெரிய பிராண்ட்ஸை நினச்சி நம்ம நிறைய நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து நம்மளை நல்லா முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பெரிய பிராண்ட்ஸை நம்பி போகிறதுக்கு வந்து நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாச்சி திருமுனையில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதேமாதிரி லோக்கல் மெக்கானிக் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் யாரும் வந்து தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.